45வது பக்கம் இடம்பெற்றிருக்கின்ற காலை ஆராதனை முறைமையை நாம் அனைவரும் பின்பற்ற விடவும் நம்முடைய பாடல் புத்தகத்திலே 45வது பக்கத்திலே
நாம் யாவரும் நின்ற நிலையிலே 43வது திருப்பாடலை நாம் முறைமுறையாக வாசிக்கலாம். 143வது சங்கீதம் 143வது திருப்பாடலை நாம் முறைமுறையாக நாம் வாசிப்போம். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிசாய்த்தருளும். உமது நீதிக்கு செய்ய உமது உண்மையின்படியே எனக்கு மறுமொழி அருளும். உமது சன்னதியில் நீதிமான் அல்லாததினால் அடியேனை நியாயந்தீர்க்க வராதேயோ. சத்துரு என்னை துன்பப்படுத்தி என் உயிரை தரையோடி நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்களைப் போல என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். என் ஆவி என்னில் சோர்ந்து போகிறது, என் இதயம் எனக்குள் கலங்குகிறது.
பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை சிந்திக்கிறேன். என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். உடாய்த்து போன நிலத்தை போல் என் ஆத்மா உம்மை நோக்கி காத்திருக்கிறது. கர்த்தாவே, எனக்கு மறுமொழி அருள விரைந்து வாரும். என் ஆவி இயங்குகிறது. உமது முகத்தை எனக்கு மறையாதையும், மறைத்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். அதிகாலையில் நான் உமது கிருபையை கேட்கும்படி செய்யும். உம்மில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு தெரிவித்தருளும். உமக்கு நேராக என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்று என்னை விடுவித்தருளும். உம்மை அடைக்கலமாக கொள்ளுகிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் கடவுளே. உமது நல்ல ஆவி என்னை செம்மையான இடத்தில் நடத்துவதாக. கர்த்தாவே, உமது நாமத்து நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். உமது நீதியின் படியே என்னை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும். உமது திருவிழிகளிலே என் சத்துருக்களை அழித்து என்னை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும். நான் உமது அடிமை. பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதாகாலங்களாய் இருக்கிறபடியே. சபை மறக்கடவது தர்மையான வேளையிலும் நாம் ஒரு பாடலை நாம் பாடுகிறோம். குறிப்பாக மார்ட்டின் லூதர் தாக்கரியார் பாடிய ஒரு பாடல். அதை நாம் இப்பொழுது இணைந்து நாம் பாடுவோம். இந்த பரிசுத்த ஆவியின் திருநாளுக்குரிய பாடலாக நாம் இந்த பாடலை பாடுவோம். நான் ஏற்கனவே தயாரித்து போடப்பட்டிருக்கின்ற பாடல் என்றாலும் கூட அந்த பாடல் நான் போடப்படுகிற பொழுது போடவில்லை. என்றாலும் பாடலை கூடினபடினாலே இணைந்து நாம் 266வது பாடலை நாம் இணைந்து பாடுவோம். அவர் இயற்றிய 1524 ரெசர்வேஷன் அந்த காலங்களிலே அவருடைய வாழ்வும் அவருடைய கடவுளாலை முழுதப்பட்டு எழுதப்பட்ட ஆவியாரை குறித்த அந்த பாடல் கம் காட் கிரியேட்டர் ஹோலி கோஸ்ட் என்கின்ற அடியார் நெஞ்சை தயவாய் அன்பான் நிலக்கு உமக்கே பொருந்தும் அலங்காரமாய் படையும் தேவாவி என்கின்ற ஒரு பாடல் இருக்கிறது. அது ஆவியானவரை வரவேற்கின்ற ஒரு பாடலாக இந்த பாடல் நடைபெறுகிறது. அதனால் கூட அந்த ஆங்கிலத்தை பார்க்கிற பொழுது அது அதாவது திருத்துவ கடவுளை அழைப்பது போன்ற குறிப்பாக பிதாவையும் ஆவியானவரையும் அழைப்பது போன்றிருக்கிறது. இந்த பாடல் பரிசுத்தாவின் திருநாளுக்குரிய இந்த பாடலை நாம் இணைந்து
தொடர்ந்து நாம் அனைவரும் திருமறை பாடல்களை நாம் வாசிக்க கேட்கலாம். இந்த நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற முதலாவது திருமறை பாடம் அது பழைய பாட்டின் ஆகமம், தொடக்கமும் ஆதியாகமும் 11வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய. ஆதி ஆகமம் 11வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய வரை உள்ள திருவசனங்கள். ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணி சினையார் தேசத்தில் சம பூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுத்தமாக வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இவர்கள் செங்கல்லை கல்லாகவும் நிலத்திலே சமதாகவும் போகிறார்கள். ஆகவே அவர்கள், நாம் பூமியின் மீதேயும் சிதறி போகாதபடி நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தையும் ஆனாலும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக்கும் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே வாசகம் இருக்கிறது, அது அவர்கள் செய்கைகளின் ஆரம்பம். இனி அவர்கள் செய்ய நினைப்பதொன்றும் அவர்களுக்கு அசாத்தியமானதல்ல. நாமும் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றவர் அறியாதபடி அங்கே அவர்கள் வாசிக்கு காரணமாகவும் வாருங்கள் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவர்களுக்கு பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அந்நகரம் கட்டுவதை அவர்கள் விட்டுவிட்டார்கள். பூமியிலும் பழகின வாசிக்கு கர்த்தர் அவ்விடத்தில் காரணமாகினபடியால் அதற்கு காமை எனப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவிடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். இன்றைக்காக கொடுக்கப்பட்ட பழைய பாட்டின் பகுதியை நாம் அனைவரும் வாசிக்க கேட்டோம். அப்படியாக இந்த நாளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற 2வது திருமுறை பாடம் அது அப்போஸ்தல நடவடிக்கைகள், திருத்துதர் பணிகள், அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 21 முடிய. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 21 முடிய. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேதாகம பகுதி அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் வசனம் 1 முதல் 21 முடிய. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரம்பிட்டு, அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்ததின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழிருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரையொருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லோரும் கலிலேயர் அல்லவோ? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம வாசிகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமீட்டரும் மெசொப்பொத்தேமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, ஒன்று ஆசியா, பிரியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் ஸ்பெயினின் பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்க அமைத்தவர்களும் கிரேக்கரும் அரேபியருமாகிய நாம் நம்முடைய வாசிகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லோரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறவர்களாக என்று பரியாசம் பண்ணினார்கள். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசமளிக்கிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிவு கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவிப்படுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. இப்பொழுது பொழுது விடிந்து 3 மணி வேலையாய் இருக்கிறது. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே
கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் ஈரவானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே ரத்தம் அக்னி புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமுமான நாள் வருமுன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை பொழுது படுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். இந்த இரண்டாவது திருமுறை பாடத்தை நாம் அனைவரும் கேட்டோம். யாவரும் எழுதி நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆண்டவரே எங்கள் மேல் இரங்கும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்காக அருளப்பட்டிருக்கின்ற நற்செய்தி பாடம் தூய யோவான் என்பவர் எழுதிய நற்செய்தி 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 31 வரையிலான வசனங்கள். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 31 முடியும். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனம் 23 முதல் 31 வரை. ஒருவன் என்னில் அன்பு கூர்ந்தால் என் வார்த்தையை கைக்கொள்வான். என் பிதா அவனில் அன்பு கூர்வார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். என்னில் அன்பு கூறாதவன் என் வார்த்தையை கைக்கொள்ளான். நீங்கள் கேட்கிற வார்த்தை என்னதல்ல, என்னை அனுப்பின பிதாவுடையது. நான் உங்களோடு தங்கியிருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொல்கிறேன். என் நாமத்தில் பிதா அன்பு போகிற பரிசுத்த ஆவியாகிய சகாயரை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைத்துள்ளார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கவில்லை. நான் இதயம் கலங்கவும் வேண்டாம், அதையப்படவும் வேண்டாம். நான் போவேன் என்று திரும்ப உங்களிடம் வருவேன் என்றும் நான் உங்களிடையே சொன்ன கேட்டீர்களே. நீங்கள் என்னை அன்பு கொண்டால் நான் பிதாவிற்கு போயிருந்தது சந்தோஷப்படுவீர்கள். என்னையும் பெறுவர். இது நடக்கும்போது நீங்கள் நம்பும்படியாக நடப்பதற்கு முன்னே இதை உங்களுக்கு சொன்னேன். இனி நான் உங்களோடு அநேக காரியங்கள் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதியாக வருகிறவன் அவனுக்கு என்னிடம் ஒன்றுமில்லை. நான் பிதாவில் அன்பு கூறுகிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடி செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படி உத்தி நடக்கும். எழுந்திருங்கள், இவ்விடத்திற்கு போவோம் என்றார் என்பது. இன்றைய நற்செய்தி நாம் அனைவரும் வாசிக்க கேட்டோம். ஆண்டவரே எங்கள் மேல் இரங்கும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கடவுளுடைய வாழ்வு தரும் இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்டதாம். அதற்கு மறுமொழியாக நம்முடைய பற்றுறுதியை, நம்முடைய விசுவாசத்தை அனைவரும் சேர்ந்து அப்போஸ்தலருடைய விசுவாசத்தையே நாம் அனைவரும் இணைந்து அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பதிப்பவித்து கண்கள் பிறந்து பொந்திப்பிலாவில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி புறத்திற்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுள் அவசியிருக்கிறார். அவரிடத்தில் இருந்து உயிரோடு மரித்து நினைத்து வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அமருங்கள். நாம் அனைவரும் சேர்ந்து அருளுரைக்கு அருளுரை ஆயத்தப்படலாக அனைவரும் சேர்ந்து நம்முடைய பாடத்தினை 264வது பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். 264வது ஞான பாடலை நாம் அனைவரும் இணைந்து நாம் பாடுவோம். இந்த பாடலிலே 5, 6, 7 ஆகிய சரணங்களை பாடுகின்ற பொழுது திருச்சபையார் அனைவரும் எழுந்து பாட உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன்.
இணைந்து நாம் அனைவரும் 264 பாடலை பாடுவோம். 5, 6, 7 ஆகிய சரணங்களை பாடுகின்ற பொழுது திருச்சபையால் எழுந்து பாடவில்லை என்றால் கேட்டுக்கொள்கிறேன். ஆ
தந்தையாகிய கடவுளாகும் ஆண்டவராகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் இரக்கமும் அன்பும் சமாதானமும் நிறைவாக வளமாக முடிந்தாகட்டும். ஆமென். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கு உரியோரே, இந்த இறை ஆசீர்வாதம் நிறைந்த இந்த அருமையான இந்த தொழுகை நம்முடைய திருச்சபையுடைய வழிபாட்டு அட்டவணையின் அடிப்படையில் தூய ஆவியார் திருநாளாக, பரிசுத்த ஆவி திருநாளாக, பெந்தேகோஸ்தை பண்டிகையாக நாம் அனைவரும் அருமையான தொழுகை நாம் ஆசரிக்கிறோம். மூவரு இறைவனில் ஒரு தன்மை நிறைந்திருக்கின்ற பரிசுத்த ஆவியானவருடைய திருநாளாக இன்றைக்கும் அகில உலக திருச்சபைகள் இந்த நாளை கொண்டாடுகிறது. நாமும் நம்முடைய தேச திருச்சபைகளிலே இணைந்து குறிப்பாக நம்முடைய நூத்தன சபைகளாக நாளை டே ஆஃப் பெந்திகாஸ்ட் அல்லது ஃபீஸ்ட் ஆஃப் பெந்திகாஸ்ட் என்று சொல்லி ஒரு பண்டிகை தினமாக, ஆசரிப்பு தினமாக நாம் அனைவரும் ஆசரித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த வேளையிலும் கூட கடவுள் நமக்கு கொடுக்கின்ற வாழ்வு தருகின்ற நம்முடைய சிந்தனைக்காகவே அருளப்பட்டிருக்கின்ற திருமறை பாடமாக நாம் பார்க்கின்ற பொழுது குறிப்பாக இன்றைய முதல் திருமறை பாடம் அது ஆதியாகமம், தொடக்க நூல் ஆதியாகமம் 11வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 19 வரையிலான திருமறை பகுதிகள். 1 முதல் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 19 வரை இருக்கிறது. நாம் எனினும் அவை அனைத்தும் நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். எனவே அதிலே சில வசனங்களை மட்டும் நாம் வாசித்து நாம் தியானிக்க கடந்து செல்லலாம். ஒன்றாவது வசனம் தொடர்ந்து 2வது வசனம் வரை, அவ்வாறாகவே தொடர்ந்து 4வது வசனம் தொடர்ந்து 9வது வசனம் 1, 2, 4, 9 ஆகிய வசனங்களை நாம் வாசித்து நாம் முழுமையாக கடந்து செல்வோம். பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினேயா தேசத்தில் சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். 4ஆம் வசனம், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடி நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பெயர் உண்டாக்குவோம் பாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். 9ஆம் வசனம், பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியினால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்தில் இருந்து பூமி மீதெங்கும் சிதறி போக பண்ணினார் என்பதை தலைவனை நாம் ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளையிலே உங்களுடைய திருச்சபையினுடைய பிரசன்னத்திலே வந்து திருச்சபையுடைய அடிவாரத்தில் நாங்கள் அமர்ந்து உங்களுடைய சமூகத்திலே உங்களுடைய பாதபடியிலே அமர்ந்து ஆண்டவர் எங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்காக நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். ஆண்டவர் எங்களோடு கூட பேச நாங்கள் கேட்கின்றோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவருக்குள் அன்பிற்கு இனியவர்களே, பூமி அனைத்திலும் ஒரே பாஷை இருந்தது. ஜனங்கள் கூடி இருந்தார்கள். அப்படின்னா இந்த பின்னணியத்தை நாம் பார்க்கிற பொழுது மிகப்பெரிய ஒரு ஜல பிரளயம் நோபடை காலத்தில் இருக்கிறது. இந்த நாட்கள் விடாமல் மழை பெய்து பூமியில ஊற்றுகளெல்லாம் திறந்து பூமி முழுவதுமாக திரளான நீர்களாக இருந்தது. கொஞ்சம் 2 நாள் மழைக்கு நம்ம தேசம் தாங்கலை. 5 நாள் மழை இருந்துச்சு இருக்கும். பூமி அனைத்துமே தண்ணீரால் இறைந்தது. பூமி அனைத்தும் அழிக்கப்பட்டது. அப்பொழுது நோவாவுடைய ஃபேமிலி மட்டுமே காப்பாற்றப்பட்ட ஒரு அளவும் தொடர்ந்து வருகிற நிலை தான். அதற்கு
அந்த 10ஆம் அதிகாரத்தில் இருந்து நாம் குறிப்பாக பார்க்க முடியும். அதை 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நோவாவின் குமாரனாகிய சேம், காம், யாபேத் என்பதை வம்ச வரலாறு என்று சொல்லி இருக்கிறது. தொடர்ந்து இருக்கிற சம்பவங்களில் நாம் அதை தொடர்ந்து நாம் வாசிக்கின்ற பொழுது, அதாவது நோவாவுடைய குமாரனுடைய வம்சங்கள் இவைகளே என்று சொல்லி இந்த 10ஆம் அதிகாரத்துடைய 32ஆம் வசனத்திலே நிறைவடைய தங்கள் ஜாதிகளுடைய தங்கள் சந்தைகளினுடைய நோவாவுடைய குமாரன் வம்சங்கள் இவைகளை ஜலப்பிரளயத்திற்கு பின்பு இவர்கள் இருந்து பூமியிலே ஜாதிகள் பிரிந்தன என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். எனவே ஜலப்பிரளயம் மிகப்பெரிய ஒரு உலகத்திலே மிகப்பெரிய ஒரு அழிவு. அதற்கு பிற்பாடு இருக்கிற மக்கள் தொகைகளை தான் நாம் அங்கே பார்க்கிறோம். பிற்பாடு மக்கள் அநேக மக்கள் அதன் மூலமாக விரிந்து அநேக மக்கள் இருந்ததாக நாம் அங்கே பார்க்கிறோம். எனவே மக்கள் அனைவரும் பேசின லாங்குவேஜ் என ஒரே மொழி. என்ன பேசினார்கள்? ஒன் லாங்குவேஜ் என்போது வரல. ஆனால் உலகம் அனைத்திலுமே ஒரே பாஷையை தான் மக்கள் பேசிக் கொண்டிருந்ததாக நாம் பார்க்கிறோம். எனவே இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் சொன்னால், இவங்க கூடி வந்து அவர்கள் இந்த இடத்துல சினேயா இந்த இடத்துல வர்றாங்க. அவங்க எல்லாரும் கிழக்கு புறத்து எல்லாரும் தப்பி போய் கிழக்குல இருக்கிறாங்க. கிழக்குல இருந்து அவங்க அங்க திரும்பி வராங்க. வருகிற பொழுது அங்கே சினேயா இருக்கிற ஒரு இடத்திற்கு வராங்க. சினேயா என்று சொல்லக்கூடிய தேசத்தில் வர ஒரு தேசம் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னு ஒரு கண்ட்ரி என்று நாம் அதை அறிந்து கொள்ள முடியும். ஒரு சினேயா என்கிற தேசத்திற்குள்ளாக அங்கே வரும்போது சமபூமி அங்கே பார்க்கிறோம். அழகான சமபூமி. அந்த சமபூமியில வந்து இந்த சினேயாவில் வந்து என்ன செய்ய மக்கள் எல்லாரும் வந்து அங்கே வாழ்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். இந்த சினேயா அதை நாம் இந்த 10ஆம் அதிகாரத்துடைய வசனங்கள் ஊடாக நாம் பார்க்கிற பொழுது கூட அந்த சினேயாவை வைத்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 10வது இறைவசனத்தை நாம் வாசிக்கலாம். சினேயா தேசத்தில் உள்ள பாபேல், ஏரேக், அக்காத், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு பாருங்க. சினேயா தேசத்தில் உள்ள பாபேல், ஏரேக், அக்காத், கல்னே. பாபேல், ஏரேக், அக்காத், கல்னே. இது ஒரு மாநிலமாக, ஒரு ஸ்டேட், ஒரு மிகப்பெரிய மாநிலம். பெரிய மாநிலம், பெரிய நிலம், பெரிய இடம் தான். அப்படிப்பட்ட அந்த சினேயா தேசத்திலே இருக்கிற மிகப்பெரிய இடங்கள் என்ன அங்கே பார்க்கிறோம். அதாவது பாபேல், ஏரேக், அக்காத், கல்னே என்று சொல்லக்கூடிய இடங்கள் அங்கே இருக்குது. அங்கே அவன் ஆண்ட ஆட்சித்திற்கு ஆதி ஸ்தானங்கள், அதாவது அவன் ஆண்ட ஆட்சி, அதாவது அதை யார் ஆணையை சேர்ந்து சொன்னால் அங்கே முன்னில பகுதியில் பார்க்கிற பொழுது, அதாவது ரோமாவுடைய சந்ததிகளிலே வரக்கூடிய நிலையிலே காணப்படுகிற காம் என்று சொல்லக்கூடிய அந்த காமுடைய குமாரன் கூஷ், அவனுடைய தொடர்ச்சியை பார்க்கும் பொழுது அவனுடைய பிள்ளைகளாக அதை வருகிற பொழுது தொடர்ச்சியாக நாம் பார்க்கிற வேளையிலே அங்கு பராக்கிரமசாலி என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பராக்கிரமசாலி வேட்டையாடுவதிலே வல்லவனாக அங்கே காணப்பட்டதாக 9ஆம் வசனம் அதை பார்க்கிறோம். 9ஆம் வசனம் ஒரு பலத்த வேட்டைக்காரன், ஒரு பராக்கிரமசாலியாக கடவுளுடைய பார்வையிலே காணப்படுகிற ஒரு வேடனாக இருந்த நிம்ரோத்தை குறித்து போடப்படுகிறது. நிம்ரோத் என்கிற ஒரு மனிதன். எனவே நிம்ரோத்துடைய ஆளுகையிலே அங்கே இருக்கிற பொழுதும் அங்கே அந்த சிறிய தேசத்திலே அந்த பாபேல், அங்கே சொல்லப்படுகிற ஏரேக், அக்காத், கல்னே, இந்த இடங்களிலே அவர் இருக்கிற பொழுது அந்த இடத்திலே ஆளுகை செய்யப்பட்ட இடமாக சினேயாவை வந்து அவங்க அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வேளையிலே அவர்களுக்குள்ளான ஒரு எண்ணங்கள் வருகிறது. இது நிம்ரோத்துடைய காலத்திலே அது கட்டப்பட்டதாக அல்ல, பின்ன நாட்களிலே. எனவே மக்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கிற பொழுது நினைக்கிற காரியம் என்ன அங்கே நாம் பார்க்கிறோம் தெளிவாக. அதாவது அன்பானவர்களே, அங்கே வாசிக்கிற பொழுது 4ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. அதாவது நாம் பூமியிலே எங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தை கட்டி என்று சொல்லி அங்கே நாம் தொடர்ச்சியாக நாம் வாசிக்க முடிகிறது. அப்படி என்றால் இந்த சினேயா தேசத்துல வந்து இருக்கிற பொழுது அங்கே என்ன செய்ய விரும்புறாங்க என்று சொன்னால், அங்கே பார்க்கிறோம் ஒரு மிகப்பெரிய உயரமான ஒரு கோபுரத்தை
மிகப்பெரிய ஒரு உயரமான ஒரு கோபுரம். அதாவது புர்ஜ் கலிஃபா. புர்ஜ் கலிஃபா என்று சொல்லக்கூடிய உயரமான ஒரு டவர், மிகப்பெரிய ஒரு பில்டிங். அது 828 மீட்டர். எவ்வளவு மீட்டர்? 828 மீட்டர். அப்போ நம்ம அதை அடியிலும் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா 2717 feet, 2717 அடி உயரம். சராசரியாக 3000 அடி உயரம் உடைய ஒரு கோபுரம். இன்னைக்கு இருக்கிற சில சபையில ஒரு 80 அடி உயரம் இது 2700 3000 அடிக்கு நீர் வந்துட்டு அந்த தேசத்துல புர்ஜ் கலிஃபா இருக்கிற அந்த பெயரை வாங்கி அந்த இடத்துல அது ஒரு பேரோடு காணப்படுகிறது. எவ்வளவு ஒரு பெரிய உயரமான நம்முடைய தேசத்துல கூட உயரமான ஒரு சிலை இருக்கிறது. என்ன சிலை? யாருக்காக அமைக்கப்பட்ட சிலை? இரவு மனிதன் என்று சொல்லப்படுகிற சர்தார் வல்லபாய் பட்டேல். நர்மதா ரிவர் வந்து வளைகுடாமலை வளைகுடாமலை சேர்க்கிற ஒரு இடமாக ஆகிய நர்மதா என்கிற அந்த மிகப்பெரிய ஒரு உண்மையான அமைந்திருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற உயரமான ஒரு யூனிட்டி என்று சொல்லி கூட அடைகிறது. ஒற்றுமையை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு சிலை என்று சொல்லி கூட அது அறியப்படுகிறது. சர்தார் வல்லபாய் பட்டேல் 182 அடி உடையதாக சராசரியாக நர்மதா அருகில் இருக்கிறது. 597 அடி உள்ள ஒரு உயரமான மிகப்பெரிய சிலையாகவே நம்முடைய பிரதேசத்தில் கன்னியாகுமரி நம்முடைய பகுதியில் சதன் நிலமாற்ற பொழுது சில நம்ம திருவள்ளுடைய சிலை அது சேர்க்கப்பட்டது. இது ஒரு அடையாளமாக இது சிலையாக வந்திருக்கிற இந்த மக்களுக்கு எதிர என்னென்ன நம்ம உயரமான ஒரு கோபுரத்தை நம்ம கட்டணும், நம்ம எங்கே நம்ம எல்லாரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எண்ணம் கொண்டதாக அங்கே பார்க்கிறோம். இந்த எண்ணத்துல ஏதாவது தவறு உண்டா? ஒற்றுமையே பலம். கடந்த வாரம் நம்ம ஒற்றுமை பற்றி நம்ம பேசணும் இல்லையா? ஒற்றுமை நம்ம ஒரு மண்டலம் பற்றி நம்ம பேசணும், ஒரே இணையத்தை பேசணும். ஆனா ஆண்டவர் இங்கே என்ன செய்வது சொன்னால் அங்கே அவர்களை சிதறி போகப்படி இவர்களை என்ன நாங்கள் சிதறி போகக்கூடாது, நாங்கள் சிதறி போட கடந்த அவர்கள் சிதறி போகப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். குறிப்பாக அதாவது 9ஆம் வசனத்தை பார்க்கிற வேளையிலே ஆதியாகமம் 11:9 பூமியின் படையின் பாசை கர்த்தர் அவரிடத்திலே தாறுமாறாக்கி போட்டார். தாறுமாறாக்கி போட்டதாக இங்கே பார்க்கிறோம். எனவே அந்த மக்கள் தொடர்ந்து அவர்களை பார்க்கும் பொழுது கடைசியில் பார்ப்போம். அவர் கர்த்தர் அவர்களை அவ்விடத்தில் இருந்து சிலையாக இருந்து பூமியின் மீது சிதறி போக பண்ணினார். இவங்க நினைக்கிற எண்ணம் என்ன? ஒற்றுமையை நம்ம சேர்ந்திருக்கலாம், ஒரு பெரிய கோபுரத்தை கட்டி நம்ம இருக்கலாம் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களை ஆண்டவர் சிதறி போக பண்ணினதாக பூமியெங்கும் சிதறி பரவி போக என்று சொல்லியாக சிதறடிக்க பண்ணினதாக அங்கே நாம் பார்க்கிறோம். ஒரு கேள்வி எனக்கு கேட்டது, இந்த வாசிக்கிற பொழுது ஒரு கேள்வி இருந்தது. என்ன கேள்வி சொன்னால் ஆண்டவருடைய இயேசுவோ அவருடைய ஜெபம் என்ன? பிதாவே நாம் ஒன்றாய் இருப்பது போல இவர்கள் ஒன்றாய் இருக்க வேண்டும். அப்ப அவருடைய எண்ணம் என்ன? நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம வாழலாம். இறைவனுக்கும் மனுக்குலத்துக்கும் அல்லது மனிதனுக்கும் அல்லது பூமிக்கும் வானத்துக்கும்
அப்ப உண்மை சார்ந்த ஒற்றுமை ஏற்படுத்தும்படியாக. எனவே இங்கே பார்க்கும் பொழுது ஒற்றுமட்டு நாம் ஏதாவது ஒன்று இருக்கலாம் என்று சொல்லி அவர் எண்ணங்கள் என்பது தவறு அல்ல. நாம் சிதறி போகாதபடி ஒற்றுமையோடு கூட இருக்கும்படியாக நாம் ஒருவரோடு கூட இணைந்து நாம் வாடுகிற அனுபவத்தோடு கூட வாடுகிறது. அதுல எந்த விதமான எண்ணங்களிலே எந்த விதமான தவறும் இல்லை, அன்பானவர்கள் இல்லை. இன்னும் சொல்ல போனா அவர்கள் ஒரே பாசத்தை பேச ஈஸி. இன்னொரு லாங்குவேஜை கற்றுக்கொள்கிற கடினம் தானே. இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ள கடினமான காரியங்கள். ஒரே லாங்குவேஜ் பூமி எங்கும் ஒரே ஒரு லாங்குவேஜ் நல்லா அழகா பேசிட்டு அழகா இருக்கலாம், உறவை பகிர்ந்து கொள்ளலாம். இதுல எது தவறுமே நம்ம சொல்லக்கூடிய ஐக்கியத்தோடு ஒருமனை இடங்களோடு ஒருமனப்பட்டவர்களாக இருந்து அந்த ஒற்றுமை வல்லமையின் அடிப்படையிலே காணப்படுகிற ஒருமைக்காக அந்த கோபுரத்தை கட்டுவதை கடவுள் அதற்கு தடை அல்ல. ஒரு உயரமான கடவுளுக்கு என்ன பொறாமையா? கடவுளுக்கு பொறாமை இல்லை, கடவுளுக்கு அதுல கடினமாவும் இல்லை. ஆனா ஏன் கடவுள் நாம் தொடர்ந்து வருகிற வசனங்கள் கூட நாம் பார்க்கிற பொழுது, அதாவது அவர் கட்டுப்படியாக விரும்பி என்ன செய்கிறார்கள்? செங்கலை அறுத்து நீலக்கல் எல்லாம் என்ன செய்ய அறுத்து கொண்டு வந்து செங்கலை அறுத்து நீலக்கல்லை சாந்தாக என்ன செய்கிறார்கள்? பூசி அங்கே செங்கல் கல்லாம் சேர்த்து என்ன செய்யறாங்க? நீலக்கல்லை பூசி என்ன செய்யறாங்க? அதை பயன்படுத்தி அப்படியே கட்டி கொண்டு வர விரும்புறாங்க. கட்டி கொண்டு எல்லாரும் வேலை செஞ்சு பிஸியா இருந்து கட்டி கொண்டு இருக்கிறாங்க. என் மக்கள் ஒன்றா இருக்கக்கூடிய செயல் தவறு இல்லை. ஆனால் ஆண்டவர் செய்கிறார், அவர்கள் பேச்சை மாறி போற சிங்கலை கொண்டு வந்தா சாந்த கொண்டு வராங்க. சாந்த கொண்டு வந்தா செங்கலை கொண்டு வராங்க. எப்படி செய்ய முடியும்? சாந்த கொண்டு வந்தா பூசை செங்கல் நிற்கிறாங்க. பாசம் என்ன செய்யறார்? ஒரே பாசம் தாறுமாறாக்கி போட்டார். ஏன் இந்த நிலையை ஆண்டவர் ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கேள்வி நமக்குள் எழுகிறது. அன்பானவர்களே, அதற்கான காரணம் ஏன் கடவுள் அதை அந்த தொடர்ந்து அந்த கோபுரத்தை அவர் கட்ட முடியாத விடைக்கு அவர்களை தாறுமாறாக்கி கொள்கிறார் என்பது அது மட்டுமல்ல, அவர்கள் வழி விலகி அவர்கள் சிறந்த அந்த இடத்திலே போன்ற அனுபவம் காரணம் என்னவென்று சொன்னால் வேதம் சொல்கிறது. அன்பானவர்களே, இங்கே நாம் பார்க்கிற வேளை 4ஆம் வசனத்தினுடைய எப்போது நாம் அதை வாசிக்கிறோம். ஒரு வாசிகள் அதை நாம் வாசிக்கிறோம். பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி. இது வரைக்கும் ஓகே. நம்ம எல்லாம் சிதறி போகாதபடி வானளவான ஒரு கோபுரம் கட்டி அது வரைக்கும் ஓகே, குட், நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் என்ன வாசிங்க? நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். நமக்கு பேர் உண்டாக்குவோம் வாருங்கள் என்று அவர்கள் என்ன செய்தார்கள்? சொல்லிக் கொண்டார்கள் என்று சொல்லி ஆண்டவருக்குள் நம்பிக்கையவர்களே, உயரமான கோபுரம் கட்டுவதற்கு தவறு இல்லை, எல்லாம் சிறப்புதான். ஒன்றாயிருக்க விரும்ப தவறு இல்லை. ஆனால் எது கடவுளுக்கு பார்வைக்கு அது நெகட்டிவாக பார்வை வித்தியாசமாய் சொன்னால் அங்கே பார்க்கிறோம். நமக்கு பேர் உண்டாக்கும் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஒரு கோபுரத்தை கட்டி நமக்கு பேர் உண்டாக்கும் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள் சொல்லி பார்க்கிறோம். ஆனால் வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. யாக்கோபு திருத்துவத்திலே யாக்கோபு 4:6 எதிர்பார்ப்புள்ளவர்கள் கடவுள் என்ன செய்கிறார்கள்? எதற்கு இருக்கிறார்? நாட்டுகளுக்கோ கடவுள் என்ன செய்கிறார்கள்? கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். உலக சிநேகம் யாக்கோபு 4 சொல்கிறது, உலக சிநேகம் கடவுளுக்கு விரோதமான பகை. உலகத்துக்கு சிநேகமாய் இருக்கிறவன் கடவுளுக்கு பகைஞராய் இருக்கிறார். எனவே எதிர்பார்ப்புள்ளவர்களுக்கு எனவே என்னவென்ன நமக்கு பேர் உண்டாக்குவோம், கோபுரத்தை கட்டுவோம், நமக்கு பேர் உண்டாக்குவோம் என்று சொல்லி அவர்கள் எண்ணிக்கொண்டதாக சொல்லிக் கொண்டதாய் பார்க்கும் பொழுது கடவுள் மனுபுத்திரத்தை பார்க்கும்படியாக வீட்டிலிருந்து மண்ணை நோக்கி வருவதாய் பார்க்கிறோம். ஆகியவர் சொல்லுகிறது, மனுபுத்திர கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தை பார்ப்பதற்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? இறங்கினார். அப்பொழுது கர்த்தர் 6 5 அப்பொழுது கர்த்தர் இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள், ஒரே பாசையாக இருக்கிறார்கள். இது இவருடைய அக்கிரம செயலுக்கு ஆரம்பம். அதாவது இவர்கள் இந்த எண்ணப்பாடுகள் நமக்கு பேர் உண்டாக்கும் என்று சொல்லுகிற எண்ணப்பாடு இது கடவுளுக்கு விருப்பமாக இருப்பதில்லை என்று சொல்ல இதே தவறு நமக்கு இதே தவறுதான் ஆதியை பார்க்கிற பொழுது நம்ம படைப்புடைய முன்னிலை நாம் பார்க்கிற பொழுது சாத்தான் நாம் என்று சொல்லுகிறோம் அல்லவா? அழகி கேடும் மிகப்பெரிய ஒரு இசை ஞான
அவனை எப்படி வேதம் சொல்லுகிறது. அதை டிரான்ஸ்லேட் பண்ணி வேற லாங்குவேஜ் அவன் லூசிபர் என்று சொல்லி கூட சொல்லப்படும். லூசிபர், அந்த லூசிபர் எப்படி அவன் பூமிக்கு தள்ளப்பட்டான், கடவுளை புகழ்ந்து இசையோடு அவரை இசைத்துக் கொண்டிருக்கிறவன் எப்படி அவன் பூமிக்கு தள்ளப்பட்டான் என்று சொன்னால், நான் கடவுளை போல மாற வேண்டும், கடவுளுக்குரிய எல்லா விதமான மகிமை மகத்து நான் எடுத்துக் கொண்டது என்று சொல்லி அவன் அந்த பெருமைப்பட்டபடினாலே, அந்த பெருமையின் மூலமாகவே, அந்த பிரைட் என்பதன் மூலமாகவே அவன் அது பேரும் அந்த அழகான அழகிய அழகு நிறைந்த அந்த லூசிபர் கீழே தள்ளப்பட்டான். அவன் கேர் எதற்கு சில நேரங்களில் வந்து இந்த பேரணியை போட்டு லூசிபர் பேரை போட்டு பார்த்தா சில படங்களுடைய பேர் அந்த படங்கள் இருக்கிற அந்த மண்டலத்தை அவ்வளோ அட்ராக்ட் லூஸ் போல ரொம்ப பார்க்க ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு ஃபிகரோடு இருப்பதை பார்க்க முடியும். லூசிபர் பூமியிலே சாத்தானார், கடவுளுக்கு எதிராக இருக்கிற சாத்தானியம், கடவுளுக்கு விரோதமாக இருக்கிற காரியம். எனவே அந்த லூசிபர் கடவுளுக்கு புகழ்ச்சேர்க்கக்கூடியவர் அந்த பெருமையினாலே விழுந்ததாக நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, எனவே இம்மக்களும் இதே போல அவர்கள் மாறி போய்விடுகிற தங்களுக்கு உண்டாக்கும்படி செய்வது கடவுளுக்கு விருப்பம். எனவே அவனை அழிக்க கடவுள் விருப்பம் கொள்ளவில்லை, மாறாக வென்று செல்வதில் ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கடவுள் சில ஆசீர்வாதங்களை பார்க்கிறார். அவர்களை அந்த கோபுர கட்ட விடல, அந்த நகரத்தை கட்ட விடவில்லை, பரவி பூமியில் பரவி செய்யப்படவில்லை. படைப்பு நோக்கம் என்ன? நீங்கள் பூமியெங்கும் பரவி இருக்க வேண்டும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் அதாவது கடவுளுடைய நோக்கம் நீங்கள் பதவி பெருக வேண்டாம் என்று சொல்லி இல்லை, கடவுளுடைய சித்தம் என்னவென்று சொல்லி நீங்கள் பதவி பெருக வேண்டும், நீங்கள் எங்கும் பரப்ப வேண்டும், பூமி நிரப்ப வேண்டும் என்கிறவே அந்த சித்தம் கூட நாம் ஒன்றப்பட்டதே இருக்கோம். அது கூட கடவுளுக்கு எதிரான ஒரு காரியம் தான். கடவுள் சித்தம் நீங்கள் பரப்ப வேண்டும், தேசம் பரப்பி இருக்க வேண்டும் என்பது திருவிழம். எனவே ஆண்டவருடைய காரியங்களை செய்ததாய் கூட நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, தொடர்ந்து அந்த இடத்துக்கு என்ன பெயர் என்று சொல்லிடப்பட்டது? சினையா தேசத்துல இருக்கிற அந்த இடம் ஏற்கனவே பெயர் பற்றி பாபேல் வருகிறது. என்றால் கூட கடவுள் அந்த இடத்துல வாசியை அங்க தாறுமாறாக்கினபடினாலே அதுக்கு என்ன பெயர் போடப்பட்டது? ரொம்ப சொல்லப்படுகிறது பாபேல். என்ன பேரு? பாபேல். பாபேல் என்று சொன்னால் கன்ஃபியூஸ் என்று சொல்லியிருந்தது. கன்ஃபியூஸ், குழப்பம். பாபேல் சொன்ன குழப்பம். அந்த பாபேல் தேசம் நாட்டில் சிறையா என்ற பெயர் மங்கிவிட்டது. இந்நாட்டில் பாபிலோனியா தேசம், பேபிலோன் தேசம், நேச்சர் அவங்க எல்லாம் அந்த பெயர் பிற்பாடு அந்த இடத்துல வந்து கடவுள் ஏதோ பண்ணி இடத்துல கடவுளே தரலமா. எனவே பாபிலோனியா ஒரு மிகப்பெரிய பேரரசாக நிலவுகின்ற ஒரு காலத்தை கடவுள் செய்தார். இன்றைய ஈரான், இன்றைக்கு இருக்கிற அந்த பகுதி தான் சதாம் ஹுசேன் போன்றவர்களெல்லாம் இருக்கிற வாழ்ந்த இடங்கள். அது இன்னும் பல நேரங்களிலே குற்றங்களும் நியாயங்களும் கடவுளுக்கு விரோதமான செயல்களும் புரிந்திருக்கிற இடமாக இருக்கிறோம். எனவே தாறுமாறாக செய்தார். எனவே பாபேல் சித்தரிப்போர், அதாவது தாறுமாறாக்கப்பட்ட குழப்பமுடைய செய்கிற குழப்பம் அதான் பாபேல். எனவே ஆண்டவருக்குள் அவர்களே கடவுளுடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றும்படியாக இந்த உலகத்திலே வாழும்படியாக நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்படுகிறோம். கடவுளுடைய சித்தம் நம்முடைய வாழ்வில் செயல்படும்படியாக கடவுள் நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றார். கடவுளுக்கு விரோதமாய் நாம் செய்கிற எந்த செயலாக இருந்தாலும் கூட கடவுள் அதற்கு எதிராய் செயல்படுகிறவராக இருக்கிறார் என்பது இந்த சிறையா தேசத்திலே அவர்கள் கட்ட முயன்ற ஒரு நகரம், ஒரு திருநகரம், கட்ட முயன்ற ஒரு உயரமான ஒரு கோபுரம் பாபேல் கோபுரத்தை நாம் அடைக்கிறோம். துபாய் பேசினாங்க எல்லாமே அந்த கல்வி அதிசயம் இருக்கிற பல இடங்கள் இன்னைக்கு எவ்வளோ வளர்ந்துருக்கு, எவ்வளோ வந்திருக்கு. கடவுள் அதை அனுமதிக்கும் சரியான தெரிவிக்கிறது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ துறையிலே இன்னும் எவ்வளவுதான் ஏஐ இருந்தாலும் ஏஐயுடைய அதனுடைய எல்லா விதமான மனுஷன் பெரியதா ஏஐ பெரியதா? ஏஐ பெருசு கிடையாது, மனிதன் தான் பெரியது. அதை உருவாக்குறது யார்? மனிதன்.
அதை உருவாக்குவதற்கு அருளை கொடுத்து ஞானத்தை கொடுத்தவர் கடவுள், அதை விட பெரியவர். சரிதானே? அந்த ஏஐல இருக்கிற எல்லா ரொபாட்டிக்கோ எல்லாம் இருக்கிற அதெல்லாம் பெருசு கிடையாது. கம்ப்யூட்டர் பெருசு கிடையாது. ஏன்னா கம்ப்யூட்டர் வந்து நம்ம என்ன செய்யணுமோ அந்த ப்ரோக்ராமை செய்யலாம். மனுஷன் அதை விட பெருசு. நம்மை உருவாக்கினது அவரை விட நம்மை விட பெரியவர். எனவே அவருக்கு அஞ்சு நடக்க வேண்டும் என்பதுதான் நாம் எவ்வளவு படுத்தலாம், எவ்வளவு உயர்ந்தாலும் கூட கடவுளுக்கு அஞ்சுவதே நாம் தொடக்கம். ஏராளம் பிகினிங், ஆரம்பம், தொடக்கம். கடவுளுக்கு விரோதமாய் செயல்படுகிற செயலை கடவுள் அரோசிக்கிறவராக, விரோதிக்கிறவராக, எதிர்க்கிறவராக இருக்கிறார். எதுவாக உள்ளவரை கடவுள் எதிர்த்திருக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கடவுள் கிருபை அளிக்கிறார். கனிமாக யாக்கோபு சொல்கிறது. நான்கு ஆதிலே மனவேட்டினை கடவுளுக்கு விரோதமான ஒரு வகை. மேன்மை பாராட்டக்கூடியவன் யாரை கொண்டு மேன்மை பாராட்டும்? தன்னை குறித்து அல்ல. யாரை குறித்து? கடவுளை குறித்தே மேன்மை பாராட்ட கடவுள் என்று ஆண்டவர் சொல்லப்படுவது. கடவுளை குறித்து ஏற்பாடு கடவுள் தந்திருக்கிறாரே, கடவுள் சேர்த்திருக்கிறவை சொல்லி இல்லாத கடவுளை மாற்றுப்படுத்துகிற மக்களாக இருக்க கடவுள் நம் அனைவரையும் ஓடு கூட அழைத்திருக்கிறார்கள். அன்பானவர்கள், பூமியிலும் பரவிப்போனார்கள். அந்த லாங்குவேஜை மாற்றி அவர்கள் அதுக்குரிய புறப்படைய செய்திருக்கிறார்கள். நான் கூட நாம் ஆசரிக்கிறோம். இந்த படையற்பாட்டின் நிலைகளை நாம் ஜஸ்ட் நம்ம டச் பண்ணா போதும். இருந்தாலும் கடவுள் இதை சொல்ல விரும்பினபடியால் தான் இந்த காரியங்கள் சொல்ல விளைந்தேன். ஆனால் ஒரே ஒரு காரியம் கூறியும் அவர் சிதறி போக பண்ணினார். அதாவது பாசை ஆறு மாதங்கள் போடுவார். இதை மட்டுமே எடுத்து பேச விளைந்த காரணம் என்னவென்று சொன்னால், அதாவது இன்றைய ஏனைய வாசனைகள் நமக்கு மையப்படுத்தின பாடங்கள் கூட நாம் பார்க்கும்போது ஒருமனப்பட்டவர்களாக, ஒருமனப்பட்ட மக்களாக அவர்கள் பெந்தைக்கோஸ்து நாள் வந்த பொழுது ஒருமனப்பட்ட மக்களாக அவர்கள் கூடியிருந்தார்கள். அங்கே அவர்கள் ஆவியாருடைய ஆற்றலை, கடவுளுடைய ஆவியானவருடைய ஆற்றலை பெற்றுக்கொண்ட அனுபவங்களை குறித்து இன்றைய 2ஆம் திருமுறைக்கு நம்ம சொல்கிறது. அதாவது அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரத்தில் 1 முதல் நாம் அதை பார்க்கும் பொழுது பெந்தைக்கோஸ்தை நாள் வந்த பொழுது அவர்களெல்லாம் உண்டாயிருக்கிறது. பெந்தைக்கோஸ்து சபை அல்ல, பெந்தைக்கோஸ்தை என்னும் நாள். பெந்தைக்கோஸ்து நாள் வந்த பொழுது சபை அந்த பெயரை வைத்துதான் 50 அந்த 50 குறிக்கிற 50வது நாள். அதாவது இன்னைக்கு நாம் அதை கிறிஸ்துவ பொழுது கிறிஸ்து ஆண்டவர் உயிர்த்தெழுந்து தொடர்ந்து 50வது நாள். இயேசு உயிர்த்தெழுந்து பிற்பாடு 50வது நாளில் அந்த பெந்தைக்கோஸ்தை நாள் எல்லாரும் கூடியிருக்கிற பொழுது ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அங்கே ஒருமனப்பட்ட மக்களாய் புரிந்த பொழுது வேகமாய் அடிக்கிற பலத்த காற்று போல வந்து வீடுகளும் நிறைந்தது. அக்கினிமயமான நாவுகள் போல பிடித்திருக்கும் நாவுகள். அங்கே பல லாங்குவேஜ் அவங்க பேசுறாங்க, மற்ற லாங்குவேஜ் பேசுறாங்க. ஒரே பாசையை பேசிக்கொண்டு பாசை நாடு மாற்றாங்க. அதே ஆண்டவர் இங்கே பார்க்கிற பொழுது இவர்கள் எல்லாரும் கொடுத்த பொழுது அங்கே நிறைய லாங்குவேஜ் பேசுற மக்கள்லாம் இருந்தார்கள். அதாவது கிரேக்கர், எலாமிட்டர், மெசபடோமியர், கிரீக்கியர், கம்புலியர், லீபியர், நல்ல இடங்கள் நல்ல மக்கள் கூடிய. அப்ப இவங்க பேசுற லாங்குவேஜஸ், பேசுற வார்த்தைகள்லாம் மற்றவர்களும் புரிந்து கொள்ளப்படியாக கடவுள் திருவை செய்கிறார். எனவே நம்மை உண்டாக்கினது நம் மொழியை பேச உணர்த்திய நம்ம எல்லாரும் சமப்படைந்த கடவுள் அன்னைக்கு ஆவியாருடைய பிரச்சனத்தை அவர்கள் அனுபவிக்க செய்தார். அவர்கள் வேறு பாசைகளில் பேசுகிறார்கள் என்னெல்லாம் பார்க்கிறோம். எனவே ஆண்டவருடைய அருளை பெற்றவர்களாக அவர்கள் ஆண்டவருக்கு மகிமையாய் சாட்சி பகர்ந்த ஒரு அனுபவங்களை கூட, ஆண்டவரை சாட்சி பகர்ந்த அனுபவங்களை கூட நாம் தெளிவாக நாம் பார்க்கின்றோம். ஆவியாரை கூட கடவுள் நமக்கு ஆற்றலை கொடுத்து நம்மை ஆண்டவர் அனுப்பக்கூடியவராக இருக்கிறார்கள். உலகமெங்கு புறப்பட்டு போய் சகல மக்களின் சீஷராகுங்கள். இதா குமாரன் பரிசுத்த நாமத்திற்குள்ளாக அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க சொல்லி ஆண்டவர் சொன்னார்கள். எனவே நாம் ஒரே இடத்தில் இருப்பது என்பது கடவுளுடைய விருப்பம் அல்ல. நாம் பல இடங்களுக்கு சிதறி செல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்தை கடவுள் உங்களை நற்செய்தி பரப்பு படிக்கின்ற நற்செய்தி கூறி அறிவிக்கும்படி நீங்கள் வாழும் இடங்களிலே, நீங்கள் வாழும் பிரதேசங்களிலே கற்று வார்த்தையை கூறி அறிவிக்க வேண்டும். பெரிய ஒரு ஆபத்தான். என்ன ஆபத்தான் இருக்கிறது சொல்லாத ஆவலை நிவர்த்தி ஆக்குவது எப்படி என சிலரை கேட்பேன். நானும் கூட
நம்ம என்ன ஏதாவது கடவுளுக்கு சொல்லி செய்கிற அனுபவங்களாக நம்ம இருக்க வேண்டும். எனவே நம்ம நோக்கம் நம்ம என்ன, நம்ம ஒரு செட்டில் லைஃப் நம்ம விரும்பணும். கடவுள் அவர் ஒரு செட்டில் லைஃப் விரும்பவே இன்னும் தொடர்ந்து ஓடுகிற மக்களாக, அவருடைய பணியை செய்கிற மக்களாக. சிலருடைய ஊழியருடைய வாழ்க்கையில எனக்கு வீட்டுக்கு பக்கத்துல சர்ச் இருக்கும், இந்த சர்ச்சு பக்கத்துல இருக்கும், எல்லாம் அப்படிதான் விரும்புறாங்க. ஆனா எந்த இடத்துக்கு போவேங்கிற சொல்ற ஊழியர்கள் கூட இன்னைக்கு இல்லை. ஊழியர்கள் சில லேக் இருக்குது, பாதுகாப்பாக குடும்பத்தை இதான் விரும்புறோம். தப்பு. எங்க போக சொன்னாலும் போக வேண்டும், நாள் கொடுக்க வேண்டும், அங்கதான் இருப்பேன் சொல்லி அங்க பதியம் கொண்டிருக்க சில ஊழியர்கள் அங்க நான் போக மாட்டேன் சண்டை போட்டு ஒரு குரூப்பை பிடிச்சு விட்டு இங்கதான் இருக்கு. அப்படி இல்லை. நான் எங்க போக வேண்டும், எங்கும் செல்ல வேண்டும், நாம் சிதறை செல்ல வேண்டும். எங்கும் அவங்க எல்லாம் ஒரு இடத்துல இருந்தார்கள். பிற்பாடு தோணும் இருக்கிறோம், எல்லாரும் எங்கிட்டு மறந்து போனார்கள், மறந்து இருந்து போனார்களே என்று சொல்லும்படியா கடவுள் நம்மை இந்த பெந்தெக்கோஸ்தே பண்டிகை நாளை ஆண்டவர் நிறைவுபடுத்துகிறார். நீங்கள் உலக சாட்சிகளாக இருக்கிறீர்கள். ஆண்டவரை சாட்சி பகர வேண்டும். எப்படி சாட்சி சொல்ல முடியும்? எப்படி சொல்லலாம்? வார்த்தை மூலமாகவோ, பொருட்களின் மூலமாகவோ, பணங்கள் மூலமாகவோ, நம்முடைய திறமைகள் மூலமாகவோ ஏதாவது சுவிஸ் நாம் அதை விதைக்க முடியும் என்று சொல் மிகையாகாது செய்ய நிச்சயமாக முடியும். எனவே ஆண்டவருக்கு நம்பாமலே நாம் ஒவ்வொருவருமே கடவுளுடைய இறைமக்களாக நாம் இன்றைக்கும் கூட நாம் இறைப்பணி செய்ய கடவுள் இன்றைக்கும் இந்த நாட்களிலே அது ஆவியானவர் மூலமாக ஊற்றப்பட்ட அனுபவத்தோடு பிரதாபரித்தபடியே அழைக்கப்படுகிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஆவியானவருடைய பணி என்ன தெரியுமா? நமக்குள்ளாக பொழுது விட்டு எரிகிறார். நீ சும்மா இருக்கக்கூடாது, நீ ஜெபிக்க வேண்டும். நீ சும்மா நேரம் அல்ல, இது சும்மா இருக்க நேரம் அல்ல. நீ ஜெபிக்க வேண்டும், நீ உபவாசிக்க வேண்டும். இல்லை இந்த ரட்சிப்பு வேற எங்கிருந்தோ வரும், அப்ப நீ துக்கத்தோடு இருப்பாய் என்று சொல்லி மொர்தெகாய் எஸ்தருக்கு சொல்லுகிற பொழுது, இதோ நீ ஜெபிக்கிற ஒரு வேளை, நீ உபவாசிக்கிற ஒரு வேளை, இப்போ நீ தூங்கிக் கொண்டிருந்தால் ரட்சிப்பு எங்கிருந்தோ வரும், அப்போ நிற்கதியை இருக்கிற வருமே என்று சொல்லி எஸ்தர் அந்த குரலை கேட்ட பொழுது என்ன செய்கிறார்? உபவாசிக்கிறார், தன் மக்களுக்கு உபவாசிக்கிறார், அவர் ஜெபிக்கிறார், அர்ப்பணிக்கிறார். ஆவியானவர் இந்த ஆவியானவர் தினத்திலே நம்மை இன்னைக்கு அனல்மூட்டுகிறார், நம்மை இன்னைக்கு அனல்மூட்டுகிறார். உன்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றும்படி கடவுள் என்னதை செயல்படுகிற கடவுள் உங்களிடம் செயல்படுகிறார், இருக்கிறார். அச்செய்தி சொல்ல வேண்டும். மாணவர்களை கடினமான ஒரு பணிதான், எல்லாரும் எளிமையாய் செயல்பட மனமிருந்தால் மார்க்கம் உண்டு, மனமிருந்தால் வழி உண்டு. ஒரு ஆத்மாவாக ஆண்டவருக்கு நேராக நடத்தக்கூடிய அனுபவத்திலே உங்களை நீங்கள் அடக்கிக் கொள்ளும்படியாக அர்ப்பணிக்கும்படியாக நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்படுகிறோம். எனக்கு மாணவர்களே, நம்மை ஆண்டவர் கொண்டு குணப்படுத்துகிறார், ஆவின் மகன்களினாலே நிறைந்திருக்கிறார். நாம் வாழும் குடும்பத்திலே உடன்பிறப்புகளுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு தன்னுடைய வார்த்தை எடுத்து கூறுங்க. இது ஒரு கடினமான ஒரு காலம், இதுவே ரட்சணை காலமாக இருக்கிறது, இதுவே அனுகிற காலமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்வு கடவுளுக்கு மகிமையாக ஆண்டு அபிஷேகித்த நோக்கத்தை நிறைவேற்றும் மக்களாக இருப்போம். ஆண்டவர் நம்மை பேசுவதை அழைக்கிறது, இவர் நேசகுமாரன், இவர் மேல் பிரியமா சொல்லி ஆண்டவர் அழைத்தது. ஆண்டவர் திருமணத்துக்கு வருகின்ற பொழுது சொன்னதை போல நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆலயத்தை திருமணத்துக்கு வருகிற பொழுது உங்களுக்கு திருமணம் கொடுத்த ஆயர் சொல்லுகிற பொழுது, இந்த பெயரை சொல்லுகிற பொழுது, இன்னாரே உனக்கு பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே உனக்கு ஞான கொண்டு சொல்லி அந்த பெயரை சொல்லுகிற பொழுதே இவர் நேசகுமாரன், இவர் பிரியமான ஆண்டவர். அப்பொழுதே நமக்கு அந்த ஒப்பந்தத்தை, அந்த உடன்படிக்கையை, அந்த பெயரை, அந்த முத்திரையை, அந்த ஸ்டாம்பை அப்பொழுதே நம்ம தந்து விட்டார் அல்லவா? எனவே அதை நாம் பெற்றிருக்கிற பொழுது நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். அவர் சும்மா இருக்கவில்லை, தொடர்ந்து இறைப்பணி செய்தார்கள். இன்றைக்கு நாமும் கூட எதையாவது கடவுளுக்காய் செய்ய வேண்டும். ஆண்டவரே,
இன்ஸ்பிரேஷன் வந்து இன்ஸ்பிரேஷன் இன்னைக்கு நம்ம சர்ச்சில் டே ஆஃப் பெண்டிகாஸ்ட், இந்த ஃபீஸ்ட் ஆஃப் பெண்டிகாஸ்ட், இந்த அருமையான அந்த பண்டிகை நான் வீட்டுக்கு போகிற பொழுது ஆண்டவரே ஏதாவது ஒரு ஆத்மாவுக்கு இன்னைக்கு அல்லது இன்னும் நாட்களிலே நான் சொல்ல வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு ஒரு ஜலசோட ஒரு பயன்பாடு ஒரு டிசிஷனோட இன்னைக்கு நாம் இல்லம் செல்வோமா? அபிஷேகத்தின் நோக்கம் நிறைவேற வேண்டும். அவங்க அபிஷேகத்தை நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் தாகத்தோடு கூட பெந்தெகோஸ்தே பண்டிகையிலே ஆவியால் மூலமாய் தூண்டப்பட்டது, இன்ஸ்பயர் பண்ணப்பட்டவர்களாக, உத்வேகம் பண்ணப்பட்ட மக்கள் நாம் நிச்சயமாக கடவுள் உங்கள் மூலமாய் செயல்பட அவர் போதுமானவராக இருக்கிறார். என் பிள்ளை ஒரு அடி முன் வைத்து விட்டார், இரவு மாற்றப்பட்டது சொல்லி நமக்கு கடவுள் பலப்படுத்துவோம். இன்னைக்கு என்ன ஒரு நம்ம என்ன செய்ய ஒரு புது ஆத்மா கொண்டு அவங்க எப்படி கொண்டு வரணும்னு சொன்னீங்கன்னா, ஏதோ ஒரு ஊர்ல இருக்கிறவங்க நாவலில் வந்து இருக்கிறவங்க எல்லாம் கூட்டி சேர்த்து. ஆனால் இன்னைக்கு நம்ம எத்தனை வருஷத்துல இருக்கிறவங்க ஒரு ஆத்மாவும் ஒரு குடும்பத்தை ஆதாயப்படுத்த முயற்சி பண்ணலாமே. நம்ம செய்யணும், அதற்கு செய்யணும். எல்லாத்தை கடவுள் செய்ய வல்லவர். நாம் முடியாத ஒரு பெரிய ஒரு வாரத்தை நாம் உங்க தலையை நம்ம ஏற்றதில்லை. உங்களால் முடியாத ஒரு பெரிய வாரத்தை நாம் தலையை ஏற்றது முடியும். உங்களால முடியும். சிலர்களே ஒரு கொஞ்சம் 100% கொடுத்தார்கள். நம்ம ஒரு 10% நம்ம நிச்சயமாக ஒரு ஆதாயப்படுத்துவதில்லை. எந்த விதமான சிலைகளை அன்பானவர்கள், அன்புக்குரியவர்களை. எனவே நாமும் சொல்லாலும் செய்யலாலும் நாம் ஆண்டவருக்கு மகிமையாக, நாம் ஆண்டவருக்கு நேராக ஆத்மாக்களை சேர்க்கும்படியாக இன்றைக்கும் ஆவியானவரது தூண்டுதலோடு கூட அந்த பலத்தோடு நாம் இல்லம் சொல்லுவோம். ஆத்மாக்கள் கடவுள் நேராய் சேர்க்க நல்ல கருவிகளாக நம்மை கடவுள் கொடுத்தார். எனவே அந்த உணர்வோடு எப்படிவே சொன்னது போல நம்ம வாழ்க்கை நம்ம அர்ப்பணிப்போம், நம்ம ஒப்புக்கொடுப்போம். வேண்டுமே எல்லாம் பூச்சலாம் அவருக்காகவே பாடணும். அவர் பெருகவும் சிறுகவும் இன்னைக்கு நாம் சிறுக கடவுள் நாம் அவர் பெருக நம்மை அர்ப்பணிப்பு வேண்டும். எனவே இந்த இறைவாக்கினிலே நாம் கற்றுக்கொண்ட வேண்டியது இதான் நமக்கு சிலர் இருக்கும் என்று சொன்னால் அதை நாம் கற்றுக்கொண்ட வாழ்க்கைகளை அபியாசப்படுத்தி கடவுள் நாமத்தை மகிமைக்காக நாம் பண்ணோம். கடவுள் நம்பியான சமாதானம் திருச்சபை விடுபவர்களாகி நம்மை கடவுள் நிறைவாக ஒவ்வொரு கடவுள் நிறைவாக ஆசீர்வதிப்பார்கள். எல்லாத்துக்கு மேலான இறை சமாதானம் அந்த இருதயங்களை சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்கு நேராக பக்குவப்படுத்தி பலப்படுத்தி ஆகிய அனைவரும் எழுந்து நாம் ஸ்தோத்திர வரையும் கடவுளே சுத்தே ஞாயிறு சபை கேட்டுடன் இது தனது பிறந்த நாளுடன் திரு சஞ்சீவ் சட்டத்தினர் சென்று திருமதி நடத்தி சபையின் சார்பில் பிறந்த நாள் நல்வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற 10/6/2025 தனது பிறந்த நாளை கொண்டாட நம்மை போதகர் திரு விஜய் திருமதி சைனி விஜய் சிங் அவர்கள் உதவி செல்வி ஜாயினி பிரைவேட்டி சபையின் சார்பில் பிறந்த நாள் நல்வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற 11/6/2025 தனது பிறந்த நாளை கொண்டாட நமது சபைக்கு திருமதி ஜெனிகா ராஜமாறனால் அவர்களுக்கு சபையின் சார்பில் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற 12/6/2025 தனது பிறந்த நாளை கொண்டாட நம்மை சபையினத்தில்
சார்பில் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வார காணிக்கைகள் ஞாயிறு ஆராதனை காணிக்கை 2550 ரூபாய், ராபோஜன காணிக்கை 2220 ரூபாய், சோஸ்திர காணிக்கை 9470 ரூபாய், திருமண நாள் காணிக்கை 200 ரூபாய், ஏல காணிக்கை 1000 ரூபாய், மாத காணிக்கை 30,050 ரூபாய், மொத்தம் 44,545 ரூபாய். ILC துவர்கார் தொழில் பயிற்சி நிறுவனம் அன்புடையில் கடந்த 51 வருடங்களாக சென்னை வேலைவாய்ப்பு பயிற்சித் துறையில் மிக சிறப்பாக நடைபெற்று வரும் எமது நிறுவனத்தில் கீழ்கட்ட வகுப்புகள் 2025 ஜூலை மாதம் முதல் ஆரம்பிக்க அட்மிஷன் நடைபெறுகிறது. கட்டிங் அண்ட் டைலரிங், எம்ப்ராய்டரி அண்ட் நீடில் ஒர்க் கல்வி தகுதி 8ஆம் வகுப்பிற்கு மேல் டெக்னிக்கல் டீச்சர்ஸ் சர்டிபிகேட் கோர்ஸ் கல்வி தகுதி கட்டிங் டைலரிங் எம்ப்ராய்டரி வயதிலிருந்து 18 பிரைவேட் கிளாஸஸ் எல்லா மாணவர்களுக்கும் பயிற்சி பிரிவில் அரசாங்க தேர்வு நடத்தப்பட்டு சான்றிதழ் வழங்கப்படும். மாணவர்கள் தங்கி படிக்க வசதியான விடுதி நிலையத்தில் அளிக்கப்பட்டுள்ளது. அலுவலக நேரம் காலை 10 முதல் 4 மணி வரை. விண்ணப்பம் செய்து அன்புடைய கடைசி நாள் 38/2025 அன்புடைய தாளாளர் கோர்பார் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட் கண்காடி ஹைஸ்கூல் காம்பவுண்ட் நேசமணி நகர் ராசாரிப்பள்ளி நாகர்கோவில். வருகிற 10ஆம் தேதி பிறந்த நாளை கொண்டாட ஜாயினிங் பரிசீலர்கள் தான் பிறந்த நாள் கொண்டாட்டமாக நமது சபைக்கு அவர்கள் கேக் அண்ட் டீ வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் சபையின் சார்பில் நன்றியினை தெரிவிக்கிறேன். பாடுகிற பொழுது பிரமையான பிள்ளைகள் கடன் வருமுறையை கேட்டுக்கொள்வது உங்களுக்காக சிறப்பு ஜபம். எல்லாமே மாலை உண்டாந்து நாங்கள் உங்கள் கருத்திலே வாங்கி கொடுக்கின்றோம். 1 நாளாகமம் 29:14. இனியே தம்முடைய சத்துருவினை தம் பாதத்தை ஆக்கி போடும் வரைக்கு காத்திருக்கிறார். இப்படியே பரிசு பகிரணும். பிள்ளைகளை கடவுள் தாமே அழகில்லாத நிறைவாக ஆசீர்வதிப்பதாக. செய்வோம். பரிசுத்தை நன்மையாலே முடிசூட்டுகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, தாயும் தந்தையுமானவரே, ஆசீர்வாதம் நிறைந்த நன்மையான பரிசுத்த ஓய்வு நாளின் காலை பொழுதிலே
உம்முடைய திருச்சமூகம் நோக்கி சிறப்பு ஜெபம் வேண்டி வந்திருக்கிற அன்பு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த வாரம் தங்கள் வாழ்விலே பிறந்தநாள் காணுகின்ற அன்பு இறை மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். 8/6/2025 அன்று தங்கள் வாழ்விலே பிறந்தநாளை ஆசிக்கின்ற திருவாளர் சஞ்சீவ் பிரியன் சந்திரன் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடவுள் அன்பான சகோதரரை ஆண்டவர் பொறுப்படுத்து நிறைவாக அவர்களை ஆசீர்வதிக்க நாங்கள் அவர்களை நோக்கி ஜெபிக்கின்றோம். செய்கின்ற பணிகளை ஆசீர்வதியும், குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும், வரும் காலங்கள் கடவுளுக்குள் தந்தை பிள்ளைகளுக்கு நிறைவோடு அமைய கற்று உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய ஆளுகையில் அந்த மகனோடு எப்பொழுதும் தங்கியிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுபோலவே 11/6/2025 அன்று தங்கள் வாழ்விலை திருமண நாளை காணுகின்ற திருமதி ஜனிதா ராஜன் அன்னாள் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பு சகோதரி கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. கடவுள் அவர்களுக்கு வேண்டி நன்மைகளை தந்து ஆண்டவர் நிறைவாக தன்னை மக்களுடைய மன விருப்பங்கள் நிறைவேற்றி தந்து கர்த்தர் ஆசீர்வாதங்களை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எண்ணுகிற காரியங்கள் விரும்புகிற நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிற ஆண்டவர் அமைய கருத்துவைத்தார். வரும் காலம் அன்பும் சந்தோஷமும் சமாதானம் நிறைந்திருக்கிற காலங்களை அமைய கர்த்தர் உதவி செய்வீராக. அதே போலவே ஆண்டவர் வருகின்ற 12/6/2025 அன்று தங்கள் வாழ்விலை பிறந்தநாளை காணுகின்ற அருமையான பிள்ளை ஜோலின் பிரெய்லி அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடவுள் கொடுத்திருக்கின்ற வாழ்வுக்காக நன்றி. அவருடைய அன்பு பெற்றோர் விஜயசிங், திருமதி சைனி விஜயசிங் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடவுள் கொடுத்திருக்கின்ற அன்பான குழந்தைக்காக நன்றி. ஆண்டவர் நீர் அருமையான மக்களை கர்த்தர் பொறுப்படுத்த ஆசீர்வதிப்பீராக. ஜோலின் பிரெய்லிக்கு வேண்டி நன்மையை தந்து காத்துக்கொள்ளும். வரும் காலம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கடவுளை வருகின்ற பிறநாள் முதற்கொண்டு இந்நாள் வரையிலும் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. ஆண்டவரை இதோ 2வது பிறநாளை கொண்டாடுவதற்கு ஆயத்தப்படுகிற பொழுதும் உம்முடைய பிரசனம் அனுகூலம் பிள்ளையோடு தங்கட்டும். நாளைக்கு வந்து உடைய சமூகம் நன்றி சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுது கடவுள் குழந்தையும் தாயும் கடவுள் நிறைவாய் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிற நன்மையை தந்து காத்துக்கொள்ள வேண்டுமான் இவை நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவரை நோய்க்கு சுகமான வாழ்வை காலம் நாடு மீதியும் இப்பொழுது வளர்ந்து வர கற்றுக்கிற வைத்தால் உதவி காணப்படுகிற ஒவ்வொரு சிறப்பிள்ளைகளும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரை உங்களுடைய பிரசனத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்கள் நன்மையை தந்து காத்துக்கொள்ளும். வருஷத்தை நன்மையாக நடிச்சுகிற கடவுள் நம்மை மக்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த சிறப்பு விண்ணப்பத்திலே வேண்டி வந்திருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிற அன்பான திருச்சபை கடந்து வந்து உங்களுடைய சமூகத்தை காணப்படுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கடவுளை நன்மைகளை தந்து ஆசீர்வதிப்பீராக. பெருக்கமாக நீங்கள் தந்து காத்துக்கொள்ளும். எல்லா விதமான துதி கன மகிமை உமக்கு நாங்கள் படைக்கின்றோம். கடவுளுக்குள்ளாக அநேக பிறந்தநாட்டை கண்டு இறைவனுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கிறவைக்காக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுங்கள். ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். அன்பிற்கு இனியவர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து நம்முடைய பாடல் புத்தகத்திலே 597வது பாடலை நாம் பாடுவோம். 597வது பாடல் நல்லாவை குற்றம் தேவாகி பாடலை பாடுகின்ற பொழுது கடவுளுக்கு நாம் நம்முடைய காணிக்கைகளை நாம் மனதோடு அர்ப்பணிப்போம். 579வது பாடலை நாம் பாடுவோம்.
கண்களை மூடி நாம் செபிப்போம். எல்லாம் வல்லவரும் என்றென்றும் வாழ்ந்திருக்கிறவருமாகி எங்கள் நல்ல